Hello children, good morning. In today's 7th standard social science, we are going to discuss about civics lesson. Civics first unit பார்க்க போறோம். The title is equality. What does mean by equality? Equality னா என்ன தமிழ்ல அப்படின்னா சமத்துவம் அப்படின்னு அர்த்தம். Which means எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பர்டிகுலர் லெசனில் we are going to discuss. ஃபஸ்ட் அங்கே கொடுத்துருக்க பிக்சர் பாருங்கள். நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம். நம்மளோட பேரண்ட்ஸே இருக்காங்க அப்படின்னா அம்மா செய்கிற எல்லா ஒர்க்கையுமே அப்பா செய்ய மாட்டாங்க, அப்பா செய்கிற எல்லா ஒர்க்கையுமே அம்மா செய்ய மாட்டாங்க. சிமிலர்லி நம்ம சிப்ளிங்ஸ்குள்ளே கூட அப்படி தான். ஸோ பட் ஆனால் எல்லா வேலையும் ஒருத்தவங்கக்கிட்டேயும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகே, அப்பா ஒர்க் போயிட்டு வராங்க அப்படின்னா அம்மா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் பார்த்துப்பாங்க. அம்மா இன்கேஸ் ஒர்க் போயிட்டு வராங்கன்னா அந்த அன்றைக்கி அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிப்ளிங்ஸாக இல்லை நம்ம கூட இருக்கவங்க இல்லை அப்பா எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்குன்னு வரும்போதே நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி ஈக்குவலாக செய்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், எல்லாமே எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பர்டிகுலர் லெசனில் we are going to discuss. ஸோ இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். நம்ம நேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா நோ டூ பர்சன்ஸ் வில் பி சேம். என்ன தான் அவங்க ட்வின்ஸாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளேயும் சில ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம யாருக்கிட்டேயுமே காஸ்ட், மனி, ரிலீஜியன் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பிரித்து பார்க்கக்கூடாது, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பர்டிகுலர் லெசனில் இன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்ட்ரடக்ஷன்லேயும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுடைய அப்பியரன்ஸ் வச்சோ, அவங்களுடைய டேலண்ட் வச்சோ, இல்லை அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சோ, ஜெண்டர் வச்சோ, இவங்க பாய் இவங்க கேர்ள் அந்த மாதிரி ஜெண்டர் வச்சோ, அவங்களோட கெப்பாசிட்டி, எபிலிட்டி, ஆட்டிடியூட் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம யாரையுமே செக்ரிகேட் பண்ணிடக்கூடாது, யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்றதையும் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see what is equality. ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதை இங்கிலாந்து ப்ரொஃபஸர் லஸ்கி அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈக்குவாலிட்டி டஸ் நாட் மீன் ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட், த சேம்னஸ் ஆஃப் ரிவார்ட். இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் all absence of social privilege. On the second, it means that adequate opportunities are laid upon to all. அதாவது எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுக்கப்படணும். ஈக்குவாலிட்டின்றது இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவலுக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் மட்டும் கிடையாது. அதில் மட்டும் ஈக்குவாலிட்டிலாம் வந்துடாது. அலாங் வித் தட் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம ஈக்குவலாக சமமாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு நார்ம்ஸ் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு ஆஃபரோ இல்லை ஏதோ ஒரு சலுகை, ஏதோ ஒரு விஷயங்கள் கிடைக்கிது அப்படின்னா அது நம்ம வெள்ளையாக இருக்கான் அதனால் அவனுக்கு 2 சேர்த்து கொடுக்கலாம், இவங்க கருப்பாக இருக்காங்க அதனால் இவங்களுக்கு கம்மியாக கொடுக்கலாம், இவன் ஹைட்டாக இருக்கான் அதனால் இவனுக்கு கொடுக்கலாம், அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் கொடுக்கவும் கூடாது. அது மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், காஸ்ட், ரிச்சா புவரா இந்த மாதிரியான விஷயங்கள், ரிலீஜியன் இதெல்லாம் பார்த்து நமக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கக்கூடாது, எல்லாமே எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஈக்குவாலிட்டி அப்படின்றத லஸ்கி ப்ரொஃபஸர் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. நமக்கு ஈக்குவாலிட்டின்றது ஏன் தேவை அப்படின்னா அது ஒரு பவர்ஃபுல் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியல். அது ஈக்குவாலிட்டி இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே ஈக்குவலாக கருதப்பட முடியும். ஒரு காஸ்ட்டு, கலர், ஜெண்டர், ரேஸ், நேஷ்னாலிட்டி இதெல்லாம் பார்த்து யாரும் பிரித்து பார்க்கக்கூடாது. அண்ட் தென் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் அதிலெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அது ஒரு நீதியே கிடையாது, ஒரு ஜஸ்டிஸான ஒரு விஷயமே கிடையாது, ஒரு மாரலி அது ரொம்பவே ராங்கான விஷயம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றத நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. எங்கெங்கெல்லாம் நமக்கு ஈக்குவாலிட்டி பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அங்கெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்றத பற்றி இன் டீட்டெயில் பார்க்கலாம். சோஷியல் ஈக்குவாலிட்டி.
இந்த சொசைட்டியில் நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். வி ஆல் ஹாவ் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இன் திஸ் சொசைட்டி. ஆல் சிட்டிசன் ஆர் ஈக்குவல். நம்ம வந்து காஸ்ட்டு, கலர், ரேஸ் இந்த மாதிரி பார்த்து யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணவே கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு திங். அதே மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்களுக்கான வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து நம்ம தடுக்கக்கூடாது. ஸோ ஆல் ஷுட் ஹாவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் சொசைட்டி அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுதான் சோஷியல் ஈக்குவாலிட்டி. இந்த சமூகத்தில் நம்ம எல்லாத்துக்குமே சமமான உரிமை இருக்குது இல்லையா, அதை தான் தெரியப்படுத்துகிறாங்க. அண்ட் தென் சிவில் ஈக்குவாலிட்டி அப்படின்னா இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம், நமக்கான இருக்கக்கூடிய உரிமைகள், அதில் வந்து எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. சுப்பீரியர், இன்ஃபீரியர், ரிச், புவர், காஸ்ட், கலர், ரேஸ், ஜெண்டர், க்ரீட் இதெல்லாம் பார்த்து நம்ம யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது தப்பு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்றது எல்லா பர்சனுக்குமே கொடுக்கணும். அண்ட் தென் யாருமே அதை வந்து மறுக்கக்கூடாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இங்கேயும் சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை, அந்த ரூல் ஆஃப் லா அப்படின்றது இங்கிலாண்டில் இந்த ப்ராபப் இது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதை தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சிவில் ஈக்குவாலிட்டி பேசேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாலையும் வி ஆர் ஃபாலோயிங் த சேம் ரூல். இவங்க வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க, அதனால் இவங்களுக்கு வந்து இந்த தண்டனையிலிருந்து வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இவங்க வந்து புவராக இருக்காங்க, அதனால் இவங்க வந்து அதிகமாக டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவல் டேக்ஸ், எல்லாருக்குமே ஈக்குவலான விஷயம். லா அப்படின்னு வரும்போது இட்ஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன் அப்படின்றது தான் சிவில் ஈக்குவாலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. 18 இயர்ஸ் ஆனால் போதும் நம்ம எல்லாருமே ஓட் பண்ணலாம் இல்லையா. த சேம் வே 25 இயர்ஸ் ஆனால் போதும் விமென், மென் அப்படின்லாம் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் நம்மளால் ஒரு எலெக்ஷனில் ஒரு கான்டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க இங்கேயும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் விமெனுக்கு ஓட்டிங் ரைட்ஸே கொடுக்கப்படலை. ஈவன் நம்ம இந்தியாவிலேயே 1952 தான் விமெனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சுவிட்சர்லாந்து இந்த மாதிரியான பெரிய கண்ட்ரிஸில் 1971 வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து விமென், இவங்க மென் அப்படின்றதெல்லாம் பார்க்காம இந்த பொலிட்டிக்கல் அப்படின்ற இடத்துலையும் எல்லாத்துக்கும் ஈக்குவலான விஷயங்கள் கொடுக்கப்படுது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் லைஃப், சோஷியல் லைஃப், சிவில் லைஃப் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வி ஹாவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க. அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இப்போது மோஸ்ட்லி வந்து ஈக்குவலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கப்படுது. பட் இன்னுமே வந்து கொஞ்சம் விமெனுக்கு தேவையான ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் வந்து சில இடத்துல இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா விமெனுக்கு வந்து ஒரு வேஜ், ஒரு சேலரின்றது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லெஸ் தென்னாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ சரிப்படுத்த நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எதுவுமே வந்து விமெனுக்கு கிடைக்கல, விமென்கிறதுனால இவங்களுக்கு இது இல்லை அப்படின்றதுல எங்கேயுமே கிடையாது. பெரிய பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஏர் ஃபோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னா இப்போது எல்லாத்துலேயுமே விமென் ஹாவ் 50% ரிசர்வேஷன். இப்போல்லாம் சமமாக ஈக்குவல் ரிசர்வேஷன் விமெனுக்கும் கொடுக்கப்படுது. இப்போ பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எலெக்ஷனில் கான்டெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் எல்லாத்துலேயுமே விமெனுக்கு வந்து ஈக்குவல், அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஈக்குவல் ரைட்ஸ் டு போத் மென் அண்ட் விமென், ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்கறது, ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அண்ட் ரிசோர்ஸஸை பகிர்ந்துக்கிறதுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ அந்த விஷயங்கள்லையும் வி ஆர் என்ஜாயிங் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஈவன் யூனிசெஃப்பில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விமென் அண்ட் மென், பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், யாராக இருந்தாலும் தே ஹாவ் த சேம் ரைட்ஸ். அந்த ரிசோர்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது வி ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா விமெனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக கொடுக்கப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இப்போ திடீர்னு வந்துடல. இதுக்கு முன்னாடிலாம் விமெனுக்கு வந்து வேலைக்கு போகாமல் வீட்லேயே வச்சுருந்தாங்க. ஈவன் சதி, அப்புறம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு 3-4 சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி ரொம்பவே இருந்தது. ஸோ இது இன்றைக்கி ஈக்குவல் ரைட்ஸ் விமென் என்ஜாய் பண்ணுறாங்க, நியர்லி ஈக்குவல் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், எஸ்பெஷலி ராஜாராம் மோகன் ராவ், அவர் தான் வந்து நம்ம மாடர்ன் ரிஃபார்மருடைய ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரிஃபார்மர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், தயானந்த் சரஸ்வதி, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் விமெனோட ரைட்ஸ்க்காகவும் எல்லாத்தோடைய ஈக்குவல் ரைட்ஸ்க்காகவும், ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமென், ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் பெரியார், இவங்கெல்லாம் ரொம்பவே வந்து விமென் ரைட்ஸ்க்காக
ரொம்பவே ஒர்க் ஹார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ண போராட்டங்கள், புரட்சிகள் இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி வந்து விமென் வந்து ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ், ஈக்குவல் ரைட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் டிக்னிட்டி. ஸோ வி ஆல் ஹாவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும். அதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு டிசர்வ் அப்படின்றதையும் அங்கே சொல்கிறாங்க. ஸோ யாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் பாதிக்கும் அளவுக்கு நம்ம நடந்துக்கவே கூடாது. ஸோ இருக்கிற ஒரு கம்யூனிட்டி அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஈக்குவலாக வாழணும் அப்படின்றதையும் அங்கே நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டியில், அந்த சொசைட்டியில் ஒரு வேல்யூபிள் மெம்பர். நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்கிறது தான் நம்ம கம்யூனிட்டி, சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சொசைட்டியில் எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தருக்கும் தனியான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, அவங்களுக்குன்னு தனி வேல்யூ இருக்குது. அதை வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அப்படின்றதையும் நமக்கு அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஜுகேஷன். ஸோ நமக்கு எப்படி வந்து ஒரு ஓட்டிங் ரைட்ஸில் எல்லாத்துக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கோ, அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எடுகேஷன் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து இந்த எடுகேஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. ஈவன் நம்ம குருகுலா கல்வி அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கூட, ஈவன் நம்ம மகாபாரதம் ஸ்டோரியிலேருந்து எடுத்துக்கிட்டால் கூட, ஈவன் கர்ணனுக்குலாம் வந்து கூட அந்த எஜுகேஷன் ரைட்ஸ் அப்படின்றது வந்து சில விஷயங்கள்னால தரப்படலை. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரியான பீரியட்லலாம் இருந்து கடந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் விமெனுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்றதே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த எஜுகேஷனில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாலேயோ ஒரு காஸ்ட்னாலேயோ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யாருக்கும் இது இல்லை அப்படின்னு செக்ரிகேட்டோ டிஸ்கிரிமினேட்டோ நம்மளால் பண்ண முடியாது. வி ஆல் ஹாவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எடுகேஷன் எஸ்பெஷலி அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன், நமக்குன்னு இருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலையும் இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற விஷயத்துக்கு வந்து ஒரு கேரண்டியாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சட்டங்கள் நமக்கு இருக்குது. ஸோ அதை தான் இங்கே கீழே உங்களுக்கு இந்த பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பில் ஆர்டிக்கல் 14 ஆர்டிக்கல் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லாஸுமே இட் டீல்ஸ் வித் ஈக்குவாலிட்டி. ஸோ ஆர்டிக்கல் 14 அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் ஐஸ் ஆஃப் லா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 15 படி டீல்ஸ் வித் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு பார்க்குறது, வேறுபாடு பார்க்குறது, இதெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஆர்டிக்கல் 15 நமக்கு வலியுறுத்துது. அண்ட் தென் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றது ஆர்டிக்கல் 16 சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 17 படி அன்டச்சபிலிட்டி அப்படின்றது முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கு, அபாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆர்டிக்கல் 18 வந்து அபாலிஷஸ் த டைட்டில் கான்ஃபரட் டு த சிட்டிசன், விச் மீன்ஸ் தட், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அரசு வேலைவாய்ப்புகள் இந்த ஆர்டிக்கல் 16 படி எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் ஈக்குவல் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சம வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 18 படி பார்த்தா இப்போது ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அதில் யாருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு சில போஸ்ட் வேகன்சிஸில் எக்ஸ் மிலிட்ரி, இராணுவத்தில் இருந்தவங்க, ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ் மிலிட்ரி மேனுக்குன்னு ஒரு சீட் 2 சீட் வந்து முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நாட்டுக்காக பாடுபடுற வீரர்கள் அவங்களுடைய குழந்தைங்களுக்காக அந்த எக்ஸ் மிலிட்ரி மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதை தவிர வேறு எந்த விதமான ஒரு பட்டங்களுக்கும் வந்து வேறு எந்த ஒரு விதமான ஒரு விஷயங்களுக்கும் எந்த ஒரு முன்னுரிமையும் ஒரு ரிசர்வேஷனும் இதுவும் கிடையாது. மற்றபடி எல்லோரும் ஈக்குவல் அப்படின்றத அந்த ஆர்டிக்கல் நமக்கு சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 21 படி பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, இந்த சட்டம் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து வலியுறுத்துகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வி கேன் ப்ரொமோட் ஈக்குவாலிட்டி பை, எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து இன்னுமே ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னுமே நிறைய இடத்துல நிறைய விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள்னால இந்த காஸ்ட், ரேசிசம், இந்த மாதிரியான விஷயங்கள்னால இன்னுமே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நிறைய டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்குது. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு சில இடத்துல இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்களை. ஸோ வி ஹாவ் டு ப்ரொமோட் ஈக்குவாலிட்டி. அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஈக்குவலான விஷயங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம உருவாக்கி தரது, ஏற்படுத்தி தரது,
எல்லாத்துக்குமே இந்த இன்னும் சட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இன்னும் ஈக்குவாலிட்டியை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி வலியுறுத்தி சொல்கிறது. மெயினாக எஜுகேஷன் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக எஜுகேட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலேயே ஈக்குவாலிட்டியை நம்ம இன்னுமே ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ இந்தியா மாதிரி ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நமக்கு ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் இந்த 2 விஷயமும் வந்து 2 பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படின்றத நம்ம எப்போ அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட நம்ம ஈக்குவாலிட்டியை வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஈக்குவாலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஜஸ்டிஸ் அப்படின்ற விஷயமே கரெக்டாக எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்த முடியும். ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஒவ்வொரு தனிப்பட்டவங்களுடைய ஒரு டிக்னிட்டி, ஒரு இண்டிவிஜுவலோட டிக்னிட்டி. ஸோ எந்த வகையிலையும் அதை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுமே தவிர, ரெஸ்பெக்ட் பண்ணுமே தவிர, நம்ம அதை வந்து பாதிக்கும் வகையில் நடந்துக்கக்கூடாது. ஈக்குவாலிட்டின்றது அதனால தான் சொசைட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that's all about this particular lesson, children. So இந்த லெசனில் மெயினாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈக்குவாலிட்டி, சமத்துவம், எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். சட்டம் அப்படின்றது எல்லாத்துக்குமே சமம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆண் பெண் வேறுபாடு பார்க்குறது, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முற்றிலும் தவிர்த்துடணும். காஸ்ட் வச்சு பார்க்குறது, அன்டச்சபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. we have to promote only equality. அப்படி ஈக்குவாலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா தான், சமத்துவம் முற்றிலும் அச்சீவ் பண்ணப்பட்டது ஒரு சொசைட்டியில் அப்படின்னா தான் அந்த சொசைட்டியில் நீதி நிலைநிறுத்தப்படுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் பர்டிகுலர் லெசன் யூனிட் 1 இன் சிவிக்ஸ் ஈக்குவாலிட்டி இதில் இதை தான் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வீடியோ பாருங்கள். இஃப் அட் ஆல் யூ ஹேவ் எனி டவுட், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. தேங்க்யூ சில்ட்ரன்.